மக்கள் புரியான்னு பாத்துலாம். ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்க 13 கட்சி வச்சு கூட்டணி வரீங்க, இன்னொரு கட்சி 10 கட்சி வச்சு கூட்டணி வருது. இன்னொருத்தவங்க கல்டிவேட் பண்ண பேர் என்ன பாது அதெல்லாம் ஆட்டுக்கு இல்ல. நாம் தெரிஞ்சது அந்த ஃபீல்டுல இல்ல, அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ரெண்டு பேரும் நடுவில் தான் போட்டியே. உங்க டிவிக்கு இன்னொன்னு வீணா போன டிஎம்கே இப்படி முடியும். அவரும் வேணாம், இது வேற தான் வரும் டிவிக்கா. அவன் டிவிக்கா வரும் வந்தா தெரியுமா வேற மாட்ட கொடுத்துமே டிவிக்கு ஆக்கிரமிச்சு அது அவர் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதிகமாக ஆசை ஆயிடுச்சு. அதான் வரும் இதான் வர்றீங்களா இவன் வரணும் அவனை காடு காடு என்ன ஒண்ணுதான் விஜய் அவங்க ஆட்சி வந்தா அந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணலாம் நல்லா இருக்கு. கஷ்டப்படுறாங்க, வீடு வாடகை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன். வீடு கட்டிக்கணும் நான் கஷ்டப்பட்டு நான் சாப்பிட்டேன். ஒரு 7 பேர் இருந்தா நல்லா இருக்கும், புண்ணியமா இருக்கும். வீடு வேலை வேணாம் பிஎன்றது வரும், பஸ் வேணும், ஒண்ணு இருக்கு காசு அது ஊக்கமா இருக்காது. எல்லாம் வெற்றி மேல காட்டாங்க. வீட்டுல சின்ன சின்ன பிள்ளைங்க வீட்டுல சொல்றேன், வீட்டுல 2 பேருமே அதுக்குதான் ஓட்டு போடணும்னு ஒரு முடிவாதத்துல இருக்காங்க. சுத்தி இருக்கிறவங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச கம்மியும் மாத்தி போட்டு பாக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. சரி அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போலாம் அப்படின்ற மாதிரி.